வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 4வது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சியினர் திட்டம். அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவைக்குள் குட்கா பொருட்களை எடுத்து சென்றதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளில் பொது சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். காலை 10 மணி முதல் நாளை மாலை 5 மணி வரை மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் எனவும் அறிவிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பால் அவர் தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக வஞ்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. என்று சொல்லிக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். இந்த அமைப்புல தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லாதது, இங்கு வராமல் இருப்பது, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம். இது மிகப்பெரிய ஒரு பாவமும் கூட. மக்கள் ஓட்டு போடுபவர்களுக்கு அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிக்க கூடாது. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். உரிமையோடு இதுல எங்களுக்கு பங்கு இருக்கு. இந்த 3 லட்சம் கோடியில பெண்களுக்கான சேவைக்கு ஒதுக்கட்டதுல எங்களுக்கு அதிகமா பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அதுல எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள், அதை வாங்குவதற்கு பங்கு இருக்கிறது. ஆக முதலமைச்சர் சென்று அதை வாங்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. பட்ஜெட்டிலிருந்து தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் ரயில்வேக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென்காசி, ஈரோடு தொகுதி நிர்வாகிகளிடம் விவரங்களை கேட்டறிகிறார். சேலம் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பிருந்தா உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே பிடாரியம்மன் கோவில் மது எடுப்பு திருவிழா. திரளான பெண்கள் தலைகளில் மது குடங்களை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்று வழிபாடு. ஈரோடு காளைமாட்டு அருகே இரவு நேரத்தில் சாலையில் கொட்டிய ஜல்லிக்கற்களால் போக்குவரத்து பாதிப்பு. துடைப்பம், மண்வெட்டியை கொண்டு சாலையை சுத்தம் செய்து போக்குவரத்தை சீர் செய்த போலீசார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 390 நாட்களுக்கு பிறகு 90 அடியை நெருங்கியது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று 42,000 கனஅடியாக இருந்த நிலையில் 28,000 கனஅடியாக சரிவு. பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 10வது நாளாக நீட்டிப்பு. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,261 கனஅடியிலிருந்து 5,971 கனஅடியாக அதிகரிப்பு.
அணையின் நீர்மட்டம் 85 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் 1205 கனஅடி நீர் வெளியேற்றம். திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை 20,000 ரூபாய் கொள்ளை. வீட்டில் இருந்த உணவை எடுத்து சென்று வீட்டின் அருகே நிதானமாக சாப்பிட்டு சென்ற திருடர்கள். கர்நாடகா KRS அணை ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியது. நீர்வரத்து 41,000 கனஅடியாக உள்ள நிலையில் 38,500 கனஅடி தண்ணீர் காவேரி ஆற்றில் வெளியேற்றம். மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் ஊழல் குறித்து விவாதிக்க கோரி பாஜக MLAக்கள் முழக்கம். கர்நாடக சட்டசபை வளாகத்தில் போர்வை தலையாணிகளுடன் இரவில் தங்கி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதிய மதுபான கொள்கை வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நிறைவு. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுகிறார் என தகவல். புதிய மதுபான கொள்கை வழக்கில் கைதான மணீஷ் சிசோடியா, கவிதா ஆகியோரின் நீதிமன்ற காவல் நிறைவு. இருவரும் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் புனே லோனாவாலா பகுதியில் பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை. தொடர் கனமழை எதிரொலியாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே கொட்டி தீர்த்த வரும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்ட பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை. சாலையை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. மழைநீரில் சிக்கி தவிக்கும் மக்களை படகில் சென்று மீட்டு வரும் மீட்புப் படையினர். அமெரிக்காவை ஒன்றிணைக்க புதிய தலைமுறைக்கு இடம் கொடுப்பதே சிறந்த வழி என முடிவு. வெறுப்பு தீவிரவாதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பேன். எந்த வன்முறைக்கும் அமெரிக்காவில் இடமில்லை எனவும் அதிபர் ஜோ பைடன் பேட்டி. கமலா ஹாரிஸுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் மிகவும் திறமையானவர் என அதிபர் ஜோ பைடன் பேட்டி. துணை அதிபராக தேசத்தை வழிநடத்துவதில் சிறந்த பங்களிப்பை வழங்கினார் எனவும் பாராட்டு. புதன் கிரகத்தில் அதிக அளவில் வைரம் இருப்பதாக சீனா மற்றும் பெல்ஜியம் விஞ்ஞானிகள் தகவல். அங்குள்ள வைரத்தை வெட்டி எடுக்க வாய்ப்பு இல்லை எனவும் விளக்கம். நெல்லை ராயல் கிங்ஸ் அணிக்கு எதிரான TNPL கிரிக்கெட் தொடர் 5 ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடர் 114 ரன்கள் வித்தியாசத்தில் மலேசிய அணியை வீழ்த்தி வங்கதேசம் அபார வெற்றி. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக நீட்டா அம்பானி மீண்டும் தேர்வு. உலகெங்கிலும் ஒலிம்பிக் இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான எங்கள் முயற்சிகளை தொடர எதிர்நோக்குவதாக பேட்டி. பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் உருவம் பதித்த தங்க நாணயத்தை வெளியிட்டது பாரிஸில் உள்ள கிரவுண்ட் மியூசியம். முதல் இந்திய நடிகர் என்ற பெருமையை பெற்றார் ஷாருக் கான்.